என்னடா தீக்குச்சி வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா இல்ல. என்னடா இது கத்தி எடுத்த? கத்தி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்த? புத்திய வச்சு புழைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. அங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அதை வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது. அங்க வா. அவசரப்பட்டு கொலை பண்ணாதுடா, கொலை நடக்குது. வேணாண்டா வேணாண்டா. Open the door. அம்மா. அறிவாள கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. இதே கையில வச்சிருக்க, தூக்கி தூர போடு. சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சதே எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவன் ஆக முடியாது. அப்பா பாதாளக்காளி என்னைய மட்டும் காப்பாத்து. இவன் நல்லா தமிழ் வாசிப்பான். வாடா டேய் வாடா. அண்ணா, தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய் விடுகிறீர்கள். சீனு, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இவன் நில்லுங்க. ஓடெல்லாம் தலையில விழும், காலுக்கு நடுல எடி ஓடும். அது மட்டும் இல்லைங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. வெட்டி பையல, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன், பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, அந்த லெஃப்ட் சைடுல உட்காராதீங்க, அது கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க. ஐயா. என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த தாப்பால் கையோட வந்துரும். கிடைச்சதா? ஐயா கிடைக்கலையா? இப்பதான்பா கிடைச்சது. என்னையா தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கே, அது யாருப்பா? தெய்வங்க. என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ, அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது? எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற, உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான். ஐயா, அந்த துண்டு கொடு. ஐயா, ஐயா போறீங்க?
ஐயா துண்டு. சார் 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 என்ன அதுக்குள்ள பொசுக்குன்னு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே? தீக்குச்சி என்னடா படி? இன்னைக்கு ஓ ரூட் தனியா ஏன் ரூட் தனியா தான் தொழிலுக்கு போக போறோம். டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து போவான். இப்ப மட்டும் என்ன தானுங்க? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு தினத்தந்தியில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனாலதான் உன்னை கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? ஓய்ச்சப்பா உன் கூட்டே வேணாம். அழிஞ்சான். மாஸ்டர் Dumbrang. Dumbrang kedung. Dumbrang kedung. Tanda kedung. Dumbrang kedung. Dumbrang kedung. Dumbrang kedung. Dumbrang kedung. Dumbrang ka. Dumbrang kedung. Jude! Chino, happy birthday to you! Chino, happy birthday to you! நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கிற. அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. Happy birthday to you, Chino! Happy birthday to you! Chino, எலுமிச்சம்பழ happy birthday to you! என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு? அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா இந்த மாசம் இன்னும் 2 தடவை பிறந்த நாள். 3-4 மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அத உன்கிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு? அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது யாருமே? Thank you. இதோ பாரு ஆல்பர்ட்னா, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனோ, இந்த தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டா மாதிரி இருக்கானுங்களே, இந்த 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க. அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர், ஃபீல் இட். பாரா, இவன் ஓன்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். ஃபைலே இல்லாம அடிச்சு போட்டானே. காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரி தான். நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. தீக்குச்சி ஏண்டா இத போய் மூஞ்சிங்கறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். லேய் என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. பின்ன நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வைக்கிறான். முழிக்கிறதே இல்ல முடிவு பண்ணப்பா. முழிச்சாதாண்டா லட்சுமிகாரன் தெரியும். கொரட்ட வேற. சீனு அங்க பாரு, அந்த பொண்ணு தலையில பூ வச்சுட்டு போறத பார்த்தா லட்சுமிகரமான முகம். முடிக்க அந்த பக்கம் தான் இருக்கும் போல இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த பக்கம் முன் பக்கம். வா பார்க்கலாம். ஹலோ லட்சுமிகரம். தவற விட்டீங்க. Thank you. லட்சுமிகரா, லட்சுமிகரா, லட்சுமிகரா. அப்பா சீனு, சீனு. ஏன்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீணை, கிளாஸ் 4th கிரேடு. எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தையே ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன். என்ன சீனு? நான் மட்டும் அப்ப போறேன். நானு விடு வாசி. சாரி
சரிகா சரிகம பதமதப மகரி சரி சரிகம பதமதப மகரி சரி ககம பததப ததப ககம பததப ததப ஹலோ மிஸ்டர் பாகவதர் சொல்லுவேன் போல் இருக்கு. காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசணும். சங்கீதத்துல பதில் சொல்றாரு. எல்லாரும் அப்படித்தானே? சரி, நான் ஒண்ணும் விளையாட்டுக்காக உன் வீட்டு செவரில் குதிக்கல. உன் உயிருக்கு உண்மையிலே ஆபத்து. நீ நினைக்கிற மாதிரி உன் சித்தப்பாவும் அவர் பிள்ளையும் நல்லவங்க இல்ல, ரொம்ப கெட்டவங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நேத்து கூட அதுக்கு தான் வந்தேன். என்னை காப்பாத்திட்டு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யோ, சும்மா இருக்க பொறியாளியா நீ? கான்னு கழுது மாதிரி. இத பாரு, உன் மாமா ரொம்ப நல்லவர். அவரை போய் ஜெயில பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் உண்மை புரியும். என்ன நம்புறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. சரிகம பதமதப மகரி சரி சரிகம பதமதப மகரி சரிகம இறைவா, இசை மீது பிரியம் வைத்த எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தியா? இது எனக்கு ஏற்பட்டது அல்ல, உனக்கு, உன் இசைக்கு. நாய் மாதிரி வேலை வச்சிருக்கீங்களா? பாக்கலாம், ஆஸ்பத்திரி தப்பிச்சா வரீங்க, உள்ள வரியா? வேலைக்க மூஞ்சியில பாரு, கிரிமினல் தீவிட்டி மாதிரி. நான் பீடி சாமி வந்திருக்கேன்டா. ஏண்டா சொல்லிட்டு வரப்படாதா? உயிர் நண்பன் உன்னை பாக்குறதுக்கு தந்தி அடிச்சார வரணும். நீ குச்சி சொல்லுப்பா. உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்னடா நெஞ்சு நெஞ்சு அடைக்குதா? என்னடா மூச்சு அடைக்குதாடா? தலை சுத்துதாடா? நீ ரொம்ப உணர்ச்சி விட்டப்படுறடா. என் உடம்புல ஒண்ணுன்னா உன் உசுறு பலரு பத்தியா? அதான்டா உண்மையோட நட்பு. உனக்காக எத்தனை பேர் அடி வாங்க வேண்டாம், எத்தனை செல்வம் வேணாலும் எடுப்பா. என்ன ஆச்சுப்பா? எல்லாம் சரியா போச்சா? ஒண்ணும் இல்ல, நீ நேத்து ஓட்ட போட்ட உளுந்த வடை வாங்கி கொடுத்தில, அதை சாப்பிட்டதுல இருந்து என் வயிற்றுல ஏப்ப ஒண்ணு உருவாகி இதுவரைக்கும் வந்து அப்படியே நின்னு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுப்பா. அது இப்பதான் வெளியே போய் கிளியர் ஆச்சு. தலைவலி மாத்திரை ஒண்ணு வேணுங்களே. ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த பண்டல் தான் புதுசா வந்திருக்க பண்டல் மேடம். அப்படியா? மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு, விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இப்ப எல்லாரும் இதுதான் விரும்பி வாங்குறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த பண்டல் என்ன விலை? 50 ரூபா மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். வெல்கம் சார். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்களே, அதே மாதிரி ஒரு பண்டல் வேணும். அந்த பண்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. சரி, எனக்கு அந்த பண்டல் வேணும். முதல்ல அந்த மேடத்தை கிட்டே போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறம் தரேன். அப்படிங்கிறீங்க? ஆமா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் வாங்கினீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ச்சே. மேடம்,
என்னய்யா? நீங்க சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்குதுங்க. Idiot. ச்சே. நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க. மேடம், சிஸ்டர், அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு சிஸ்டர். கலெக்ஷனே இன்னைக்கு உன் கையில தான்மா இருக்குது. ஆல்பர்ட், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் மிஸ்டர் ஆல்பர்ட். அவங்க அந்த பேக்ல ஒரு பண்டல் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, இல்லனா என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடமா. ஏங்க நீங்களே பாருங்க. அம்மா! ஆல்பர்ட், நீ நிஜமாலுமே அவுட்ரா. இனிமே நீ ஆர்வத்தோட உன் வாயை திறக்க கூடாது. பிளாஸ்டர் போட்டு தான் ஒட்டணும். வேண்டாம், தயவு பண்ணி நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இந்த பாருமா, உன் வீட்டையும் டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. வாங்க போலாம். சார், எனக்கு இந்த கடன் விவகாரம் எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்பு பண்ணல சார். சார், வேண்டாம் சொல்லுங்க சார். சார், தயவு செஞ்சு பங்களாவை திறக்க சொல்லுங்க சார். இந்த பாருமா, இல்லீகல் பிசினஸ் பண்ணதுக்காகவும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம விட்டதாலேனா இப்படி செய்யறோம். இத பாருமா, கோர்ட் ஆர்டர். யோ, நிறுத்துங்கய்யா. தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னையா கலாட்டா பண்றீங்க? அத கேட்க நீ யாரியா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுக்கோ. இந்த பார், இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனை திருப்பி தரல. அதான் இந்த நடவடிக்கை. வாங்கயா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எனக்கு இப்ப யாருமே வீட்டுல எல்லாத்துக்கும் என் சித்தப்பா தான் காரணம். என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அனாதைங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவங்கிட்ட உன்னை நான் கூட்டு போறேன். அவன் தான்மா சீனு, நம்ம சீனு. டேய் சீனு, இதோ வரேன் தெய்வமே. சீனு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது சீனு? பாவம் இந்த பொண்ணு சீனு. அவங்க சித்தப்பனும் அண்ணனும் பண்ண அயோக்கியத்தனத்துல நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. நான் தான் நம்ம சீனு இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன். என்ன நம்பி யாரும் வர வேண்டாம். நான் எந்த உறவையும் நம்புறதில்லை. ஆல்பர்ட், வண்டி எடு. அப்ப அந்த பொண்ணு? வண்டி எடு. உன்னை ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் இந்த ஏரியாவே சொல்லுது. உன்னைய நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போன எப்படி? வண்டி எடு. இன்னும் இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? ஆல்பர்ட், வண்டி எடுக்க போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிடுமா. உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன்? பாவம் அந்த அக்கா யாருமே இல்லன்னு உன்கிட்ட வந்துச்சு. நீயே வேண்டான்னு சொன்ன. அது என் இஷ்டம். என் சீனு யார் எது கேட்டாலும் கொடுக்கும். நீயே அப்படி செஞ்சுட்ட. உன் பெக்கா. ஏய் ஏய், உன்கிட்ட பேசவே மாட்டேன். இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? பாவம் அந்த அக்கா யாருமே இல்லன்னு உன்கிட்ட வந்துச்சு. நீயே வேண்டான்னு சொன்ன. காயத்ரி, 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 காயத்ரி.
காயத்ரி இனிமே இங்கதான் தங்க போறா. நீங்க எல்லாரும் உங்கள ஒருத்தியா நினைச்சுக்கணும். நான் எப்பவும் போல வெளியே தான். காயத்ரி உள்ள. அவ்வளவுதான், போங்க போங்க. காயத்ரி ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டனா? என்னது வேர் தொங்குது? கூரையில மரம் வளருதா? எப்படி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும், காத்தோட தூசி வரும், பைப் இல்லாமலே தண்ணி வரும், விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே, அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அத நான் இப்படி தொடச்சேன்னு வெச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். 1 2 3 4 குட் மார்னிங். காயத்ரி, பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. இத வரேன்டா. ஏன்டா இப்படி காலங்காத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றீங்க? அடக்கி வாசிங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு. அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ். நீ அடைக்கலாம் சொன்னீல, அதான் ஸ்ப்ரே பண்றான். ஐயோ கொன்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொச மொசன்னு போய் கீரை வாங்கு. அது என்ன மொச மொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்கு, அதை போய் வாண்டு வா. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில உன் தலை சைஸ்க்கு ஒரு சட்டி வாங்கு. ஓஎஸ் சரவணா அப்ப ஸ்டோர். நீ Go. ஐயோ எடுத்து காலி பண்ணுங்க. ஒட்டு எடுத்துக்கு முன்னால என்ன பண்ண போற? காய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்ம கடையில எதுவும் வாங்க போனா எப்படி? அதுக்கு தானே வந்திருக்கேன். இது தொங்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. வர மாட்டேங்குது. நல்லா இழுங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது இதை படி. எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? இன்னும் யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி, அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம்? எனக்கு எதுக்குது? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கொடு. சரி வாங்க, இதுக்கு மேல தாங்காது. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சீனு. அதான் சாமி கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சீனு. காயத்ரி, வருத்தப்படாத. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீணை வாசிப்பேன். என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. உன் ஆசை உன் மாமாவோட ஆசை, அது இனிமே என்னோட ஆசை. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க. பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட்டு. சட்டையில பாக்கெட் இல்லாதவன் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. Thank you சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜயா அம்மா படத்தை பார்த்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்தா உனக்கு கேஆர் விஜயா அம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி. ஓ சிகே சரஸ்வதியா? இடியட். இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசிமா. சா
சீனு இந்த அக்கா என்ன பண்ணுது? அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க. மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பா அடிக்கணும். ச்சே. சீனு சுதி சேரல சீனு. சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா. இது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்ல. தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதியை கொடுக்காம சதி பண்ணிட்டான். சீனு சுதி சேராம என்னால பாட முடியாது சீனு. ஐயோ அழுது. என்ன முணுமுணுன்னு அவங்க தான் விரல் வீங்கி போச்சு வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே. எதுல எந்திரிக்க எந்திரிக்க அப்புறம் வச்சுக்கலாம். எந்திரிக்கப்பா எந்திரிக்க. அம்மா அந்த அக்காவால பாடவே முடியல. ஏ சுதியே சேரலையா? வீணைங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம். திருட்டு காசுல வாங்கினா அதுல எப்படி சுதி சேரும்? எப்பப்ப சுதி சேரும்? போடா போடா புண்ணாக்கு போடா. டேய் அங்க பாரு. இப்ப என்ன அடையாளம் தெரியாது. அவன் நல்லா மாட்டினான். என்ன ரசிக்காம போறாங்க? போட வண்டியில ஏத்தியா பவுல இசைப்பியம் போல இருக்கு. காயத்ரி கூடிய ஸ்டேஷனுக்கு போ. நீங்க இருக்க கூடாது. சீக்கிரம் போ. இங்க அவங்க நிம்மதியா வாழ முடியாது. ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. போ. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் காப்பாத்துக்க. என்னங்கடா இது? போங்க. ஆஹா பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண